ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் பண்டஸ் கிரிக்கெட். நேற்று சிஎஸ்கேவோட மேட்ச் முடிஞ்சது. அந்த ஷாக்ல இருந்து மீள்றதுக்குள்ள அடுத்த மேட்ச் இமீடியட்டா நாளைக்கு ஆரம்பிக்குது. அது வந்து இது ஒரு நல்ல ஒரு ஹை வோல்டேஜ் கிளாஷா தான் இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் இன் சின்னசாமி. அதுவும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி எப்படி சேஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். 202 ரன்ஸ் வந்து 15 ஓவர்ல அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. தேவ்தத் படிக்கலும் விராட் கோலி ஒரு எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ். அப்படிப்பட்ட ஒரு ஃபார்ம்ல இருக்கிற ஒரு டீம், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வேற, ஸ்ட்ராங் சைடு, ஒரு வெல் ரவுண்டட் சைடு, அந்த மாதிரி ஒரு டீமை சிஎஸ்கே இப்ப ஃபேஸ் பண்ண போறாங்க. எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பிளேயிங் 11 காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அதான் இப்ப நம்ம பிளேயிங் 11 காம்பினேஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹெட் டு ஹெட் பத்தி பேசிடுவோம். கோகுல், நாளைக்கு வந்து உனக்கும் எனக்கு தான் சண்டேங்கிற மாதிரி இருக்கு. அதான் இப்ப லாஸ்ட் டைம் நீங்க வந்து கொண்டாரெட்டிக்கு கோட்டைக்குள்ளேயே வந்து அடிச்சுட்டு போயிட்டீங்க சேப்பாக்ல வந்து. இப்போ உங்களோட போர்ட்ரஸ்குள்ள நாங்க வரோம். அதான் ஹெட் டு ஹெட்ல கொஞ்சம் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல கொஞ்சம் அஹெடா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓவரால் எப்படி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல எப்படிங்கிற ஒரு ஹெட் டு ஹெட் நீ சொல்லு. நம்ம அதுல இருந்து அப்புறம் ஃபர்தர் டிஸ்கஷனுக்கு போலாம். Southern Derby இது RCB vs CSK, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இந்த MI RCB அந்த மாதிரி கேம்ஸ் இல்ல MI CSK அந்த கேம்ஸ்க்கு ஈக்குவலா வந்துட்டு இதுவும் வந்துட்டு வாட்ச்டு கேம். 2020ல இருந்து RCBயோட பர்ஃபார்மன்ஸ் அகைன்ஸ்ட் CSK வந்து நல்லா இருக்கு. பட் ஓவரால் பார்த்தா 35 மேட்சஸ்ல CSK have won 21, RCB have won 13. ஸோ அப்போ அதுதான் ஓவரால் ஹெட் டு ஹெட். அது ஸ்டார்டிங் இயர்ஸ்ல இருந்தே வந்துட்டு RCB வந்துட்டு தர்மடி வாங்கினாங்க CSK கிட்ட. பட் ஆனா தி ரீசெண்ட் பர்ஃபார்மன்சஸ்ல RCB have come on top. நீ சொன்ன மாதிரி CSK ஹோம்ல போன வாட்டி அடிச்சாங்க. இந்த வாட்டி வந்துட்டு ஒரு கேம் தான் பிளே ஆஃப்ல. ஸோ அப்படி இருக்கும்போது we have seen last two occasions வந்துட்டு சின்னசுவாமியில நடக்கிற CSK and RCB games have gone down to the wire. ஸோ அந்த ரெண்டு கேம்லயும் வந்துட்டு எஸ் தயால் வந்துட்டு has been played a big part for RCB. ஸோ இதோட சேர்த்து நான் என்னோட இனிஷியல் தாட்ஸும் சொல்லிடுறேன். 1 வீக் அப்புறம் இவங்க RCB ஆடுறாங்க. ஸோ ஒரு பெரிய லாங் பிரேக் இருந்திருக்கு. பட் ஆனா ஐ டோன்ட் திங்க் அவங்க வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இஃப் எவ்ரிபடி இஸ் ஃபிட் வந்து அதோட சேம் டீம் தான் கண்டினியூ ஆகும். தே வில் ஸ்டில் கோ வித் ரொமாரியோ ஷெப்பர்டு. பெத்தலுக்கு வந்து ஸ்டில் சான்ஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் கேம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் CSK than RCB. ஏன்னா 2 கேம்ஸ் வந்துட்டு தோத்ததுக்கு அப்புறம் ஒரு கேம் ஹோம்ல தோத்துருக்காங்க. CSK வந்துட்டு இங்க வந்துட்டு RCB அடிச்சாங்கன்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அடிச்சதுக்கு அவங்க கான்பிடன்ஸ் வந்து பூஸ்ட் ஆகி இந்த ஹோல் கேம்பெயின் அவங்களுக்கு வந்து டர்ன் ஆக கூட சான்ஸ் இருக்கு. பட் ஆன் த ஃபிளிப் சைடு RCB இருக்கிற ஸ்ட்ரென்த், பேட்டிங் ஹெவியா போவாங்க. ஸோ ரித்துராஜ் வந்து நம்ம முன்னாடி வீடியோலயே பேசியிருந்தோம். அவரோட ரன் ரேட்டு சின்னசுவாமியில அவர் வந்துட்டு சிங்கிள் எடுத்து அந்த இன்னொரு பேட்ஸ்மேனுக்கு கொடுத்தாருன்னா ஐ திங்க் கேம் ஓவர் அங்கேயே. ஸோ பவர் பிளேலே கேம் முடிஞ்சிடும். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் எல்லாருமே ஆயுஷ் மாத்ரே ஐ நோ அவர் வந்து இன்டென்ட் சூப்பரா காமிக்கிறாரு. அவரோட கேம் ஆடுவாரு. சஞ்சு சாம்சனுக்கு கூட வந்துட்டு இந்த ட்ராக் வந்துட்டு செமையா சூட் ஆகும். ஸோ திஸ் வில் பி லைக் IPL அவரோட இது காமிக்கிறதுக்கு திருப்பி CSKல காமிக்கிறதுக்கு இட்ஸ் கோயிங் டு பி a big factor. ஸோ இதுதான் என்னோட இனிஷியல் தாட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பிளேயிங் 11 டிஸ்கஷன் பத்தி எல்லாம் பேசலாம். அதான் பாலா, இப்போ நான் இனிஷியல் தாட்ஸோட சேர்த்து எனக்கு இன்னொரு கொஸ்டினையும் உங்ககிட்ட வைக்கிறேன். அதோட சேர்த்து நீங்க ஆன்சர் பண்ண. இப்போ நம்ம லாஸ்ட் மேட்ச்லயே பார்த்தோம் CSK வேர் லீக்கிங் ரன்ஸ் தான் சொல்லணும். அது டெத்லயா இருக்கட்டும், பவர் பிளேயா இருக்கட்டும், மிடில் ஓவர்ஸ்லயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே தேவர் லீக்கிங் ரன்ஸ். ருத்ராஜோட கேப்டன்சிலையும் பார்த்தா அவர் வந்து ரொம்ப டிஃபென்சிவ் மைண்ட் செட்ல, ஃபீல் செட்ல ரொம்ப டிஃபென்சிவா இருந்த மாதிரி இருந்தது. ஈஸியா சிங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சோ இந்த லீக்கிங் ஆஃப் ரன்ஸ் ஸ்டாப் பண்றதுக்கு என்ன மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்து CSK ரூட், என்ன மாதிரியான ரூட் எடுக்க வேண்டியிருக்கும்? அண்ட் அலாங் வித் தட் ஷேர் யுவர் இனிஷியல் தாட்ஸ். CSK பொறுத்தவரையும் இந்த அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவங்க பேட்டிங் லாஸ்ட் மேட்ச் கிளிக் ஆயிருக்கு. சம்வாட் ஆயுஷ் மாத்ரே வந்து ஒரு இன்டென்ட் காமிச்சிருக்காரு. சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் ஹேஸ் டு ஸ்டெப் அப். த ஸ்டார் பிளேயர் ஹேஸ் டு ஸ்டெப் அப். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்து ஸ்டெப் அப் பண்ணியா ஆகணும். மெயினா வந்து பார்த்தா இந்த மாதிரி டீம் ரொம்ப மாரலி டவுனா இருக்கும் போது நேற்றுக்கு ஒரு பாடி லாங்குவேஜே சரியா இல்ல CSK டீம். ஆஃப்டர் ஒரு 10 ஓவருக்கு அப்புறமே வந்து அவங்க வந்து ஒன்ஸ் முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரியே இருந்தது. அங்கதான் வந்து த இன்ஸ்பிரேஷனல் கேப்டன்சி பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. ருத்ராஜ் கேக்வாட் ஹேஸ் டு பெர்ஃபார்ம். பர்டிகுலர்லி அவர் ஸ்டெப் அப் பண்ணும் அண்ட் ஹி ஹேஸ் டு ஷோ த இன்டென்ட். இவர் ஸ்டீஃபன் பிளமிங்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, பினிஷரே தேவையில்லை, வரவங்க எல்லாருமே வந்து இன்டென்ட்டா அடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. பட் அவர் ஆடினது அப்படி ஆடினது இல்ல. ருத்ராஜ் கேக்வாட் ஆடின பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இல்ல, ஒரு கான்ட்ராக்டியா இருக்கு. அண்ட் அவர் சொல்றாரு போஸ்ட் IPL ஆக்ஷன் இப்ப வந்து பார்த்தா வந்து அப்ப வந்து எங்களுக்கு ஆக்ஷன் டைனமிக்ஸ்ல எங்களால தேவைப்பட்ட போலர்ஸ் பிக் பண்ண முடியல அப்படிங்கிறாரு. சோ இது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப வந்து அவங்க இப்பயே வந்து ஒரு அவங்க கிட்டே வந்து ஒரு CSK கேம்ப் கிட்டே அந்த ஒரு கான்பிடன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரியே தெரியுது ஆஃப்டர் த 2 ஹெவி லாஸ் CSK பொறுத்த வரையும். சோ இந்த ஒரு மாரலா டவுனா இருக்கிற டைத்துல தான் வந்து ஒரு கேப்டன் நாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், குரூஷியல் ஃபேக்டர். ஐ திங்க் அவங்க பேட்டிங் வந்து ஒர்க் ஆக சான்ஸ் இருக்கு. ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோட ருத்ராஜ் கேக்வாட் ஆடினார்னா சின்னசாமி விக்கெட் ஐடியலி சூட்டட் ஃபார் த ஒரு ஐ விக்கெட்டா இருக்கும், பேட்டிங் வெனியா இருக்கும். சோ அப்போ வந்து அவங்களோட பேட்டர்ஸ் வந்து has to step up. So I'm seeing the reports வந்து என்னன்னா டெவால் ப்ரூவிஸ் வந்து ஃபிட் இன் மாதிரி நான் ரிப்போர்ட்ஸ் பாக்குறேன். So which is a very good boost for CSK. அவர் உள்ள வந்து ஃபிட் இன் ஆனார்னா CSK பேட்டிங் வந்து looks very strong.
அதை பொறுத்த வரையும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் படி வந்து பார்த்தா ஐம் ஃபீலிங் தட் அவங்களோட வின்னிங் காம்பினேஷன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும்னா தே ஹேவ் டு பிரிங் இன் அந்த 4 ஓவர்ஸ் ஸ்டார்ட் ஆடியே ஆகணும். சிஎஸ்கே பொறுத்த வரையும் தே ஹேவ் டு பிரிங் டெவால் பிரவிஸ், அவர் இன்கேஸ் டெவால் பிரவிஸ் ஃபிட்னா டெவால் பிரவிஸ் உள்ள வரணும். அண்ட் தே ஹேவ் டு பிரிங் அகில் ஹுசைன், ஸோ அவரும் ஆடணும் உள்ள. மேட் இன்ரி அண்ட் நூர் அகமது தே கேன் கண்டினியூ. மேட் இன்ரிக்கு நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன்னா இன்கேஸ் சிஎஸ்கே வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட்ங்கிற பட்சத்தில் அந்த ஒரு இனிஷியல் பவுன்ஸ் கொடுக்கும், அந்த கொஞ்சம் லிட்டில் பிட் அந்த பவர் பிளேல அசிஸ்ட் பண்ணும், அந்த ஒரு ஃபியூ 1 or 2 hours. அங்க வந்து இஃப் யூ கேன் பிக் சம் விக்கெட்ஸ் மேட் என்ட்ரியை பொறுத்த வரையும் இட் வில் பி குட் ஃபார் தம். அந்த ஒரு காரணத்தினால மேட் என்ட்ரி நான் ஒரு இதுக்கு வச்சிருக்கேன். இல்லனா அது ஹேவ் a சான்ஸ் ஜேமி ஓட்டன் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இப்போ நீ வந்து டெவால் பிரேவிஸ் அண்ட் அகில் ஹுசைன் சொல்லிருக்க. 14 + 14 28 கோடியை பெஞ்ச்ல உட்கார வைக்க போறியா? 28 கோடி இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா அகில் ஹுசைன் வில் கம் இன் பிளேஸ் ஆஃப் ராகுல் சாகர். ஓகே, ராகுல் சாகரை நான் வந்து ஆட மாட்டேன். அந்த ராகுல் சாகர் இம்பாக்டா தான வந்தாரு. கார்த்திக் இம்பாக்டா தான வந்தாரு அவரு பிளேயிங் 11ல. நான் பிளேயிங் 11 நான் சொல்றேன் கான்செப்ட் பிளேயிங் 12 சொல்றேனா இப்ப. ஓகே சொல்லு. பிளேயிங் 12 இதுல ஆஸ் யூஷுவல் ருத்ராஜ் கேக்வாட் ஓபன் பண்றாருன்னா நீ சும்மா வந்து ஆங்கர் பண்ற வேலை இருக்கக்கூடாது, அவரும் பாசிட்டிவ் இன்டென்ட்டா ஆடணும், அப்பதான் இது பண்ண முடியும். அப்படி இல்ல அவர் ஆங்கர் தான் பண்ணணும், அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் 1-1 ஆடிட்டு ஆயுஷ் மாத்ரே உள்ள ஓபன் பண்ண வைக்கலாம். பட் ஐடியலி நான் ஐம் கோயிங் வித் ருத்ராஜ் கேக்வாட் வித் சஞ்சு சாம்சன், 1-1 ஆயுஷ் மாத்ரே, தென் ஃபாலோட் வித் என்ன டெவால் பிரூவிஸ் வந்தா டெவால் பிரூவிஸ், இல்லனா ஐ வில் கோ சர்ஃப்ராஸ் கான். ஓகே, இந்த 4-5 அந்த காம்பினேஷன்ஸ் வந்துரும். நீ ஃபர்ஸ்ட் பிளேயிங் 12 சொல்லு, நீ எந்த பொசிஷன்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரி, ஓகே. டெவால் பிரவிஸ், சர்ஃப்ராஸ் கான், தென் சிவம் தூபே, தென் 7th வந்து ஐ வில் கீப் பிரசாந்த் வீர் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கேன். 8th பொசிஷன் வந்து அகில் ஹுசைன், 9 வந்து மேட் என்ட்ரி, 10 வந்து இவர் நூர் அகமது, 11 வந்து கலீல். இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்ல வந்து ஐ வில் கீப் கார்த்திக் சர்மா அண்ட் அன்ஷுல் கம்போஜ். ஓகே, அப்ப நீங்க அன்ஷுல் கம்போஜ் பிளேயிங் 11ல இருந்து எடுக்கற. You are bringing in it depends on, அதுதான் நான் சொல்றேன்ல. இப்ப டெவால் பிரவிஸ், கார்த்திக் சர்மா வந்து நான் ஒரு ஆப்ஷனுக்கு இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன், இவங்க பேட்டிங் ஃபெயில் ஆனா ஐ ஃபீல் தட் இந்த சின்னசாமி ஸ்டேடியம்ல வந்து இவங்க சக்சீட் ஆக சான்சஸ் இருக்கு. அதனால கார்த்திக் சர்மா வந்து இம்பாக்ட் பிளேயரா வச்சுக்கிட்டு அப்ப வந்து இன்கேஸ் இவங்க டாப் 6 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா ஐ வில் நாட் வேஸ்ட் கார்த்திக் சர்மா இன் பேட்டிங்ல. அந்த இதுல வந்து அன்ஷுல் கம்போஜுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, சோ என்னோடது எப்படி இருக்கும்னா, இப்ப நீ எனக்கு தெரிஞ்ச அவர் டெவால் பிரேவிஸ் வருவாரான்னு எனக்கு தெரியல, நான் பெருசா ரிப்போர்ட்ஸ் நான் பார்க்கல. பட் கன்சிடரிங் he is not coming, நான் வந்துட்டு I'll keep the same 11. அகில் ஹுசைனை மட்டும் I'll bring in. But if Deval Brevis is coming in, I will direct replace him with Karthik Sharma. அது I will do. அது நான் டைரக்டா பண்ணுவேன். ஏன்னா மிடில் ஆர்டர் பேட்டர். So 4 foreigners, Deval Brevis, நூர் அகமது, ஹென்ரி, அகில் ஹுசைன், இவங்க தான் 4 foreigners. கிட்டத்தட்ட சேம் 11 தான், பட் டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் நான் பண்ணுவேன். சோ நீ வந்து இன்கேஸ் இப்ப வந்து டெவால் பிரவிஸ் இல்லனா நீ யாரை சேஞ்ச் பண்ணுவ? அகில் ஹுசைன் யாருக்கு பல்ல உள்ள கொண்டு வருவ? அகில் ஹுசைன் ஏதாவது ஒரு இந்தியன் பிளேயர் தான், ஏன்னா எவ்வளவு ஸ்பாட்ஸ் இருக்கு. நீ இந்தியன் பிளேயர், ஏதாவது ஒரு இந்தியன் பிளேயர் அன்ஷுல் கம்போஜ் கூட கொண்டு வரலாம். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரெடி வந்துட்டு 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், மேட் என்ட்ரி, அகமது. இவங்க ஏன் வந்துட்டு டூபேவை தெரியல, டூபே யூஸ் பண்றாங்க, டூபே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்ல பட் ஆனா சின்னசாமி விக்கெட்ல ஸ்பின்னுக்கு அந்த அளவுக்கு அசிஸ்ட் ஆகுது. அகில் ஹுசைன் ஏன்னா அவர் பவர் பிளேல யூஸ் பண்ணலாம். கன்சிடரிங் த மேட்ச் டாக்டிக்கல் பேசிஸ்ல விராட் கோலியும் சரி சால்ட்டும் சரி அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் தே ஹவ் ஸ்ட்ரகிள்ட். தே வில் டேக் லிட்டில் பிட் டைம். அந்த ஒரு கன்செப்ட்ல அகில் ஹுசைன் கொண்டு வரணும். ஓபனிங் பிரசாந்த் வீரை வச்சு bowling போடணும். You need to trust that. பட் அது பண்ண மாட்டாங்க. they are not having confidence. நம்ம போன மேட்சே பார்த்தோமே. அது ஒரு சைடு வெச்சுக்கோ. பட் ஆனா இவங்க படிக்கல் மட்டும் தான் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டர் இவங்க டீம்லயே. ஆமா, டாப் இதுல. சோ அப்படி இருக்கும்போது அகில் ஹுசைன் இல்ல பிரசாந்த் வீர் யாராவது ஒருத்தராவது they need to do something different. அது ஒன் பார்ட். ஐடியலி they can bring 2 players. 2 பேருமே ஆட விடலாம். 2 பேருக்குமே வந்து ரைட் ஹேண்டர்ஸ் ஹெவி டாமினன்ட்டா இருக்கறனால அவங்களுக்கு ஒரு 6 ஓவர்ஸ் ஈஸியா புல் பண்ண முடியும் இவங்கள வச்சு. அதனால தான் ராகுல் சாகர் நான் டிராப் பண்ண சொல்றேன். கன்சிடரிங் அவன் வந்தாலும் அடி வாங்க தான் போறான். சோ பேட்டிங் ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு போறது அது பெட்டர். பேட்டிங் மெயின் அல்டிமேட் பேட்டிங் ஸ்ட்ரென்த் பண்ணும். இன் கேஸ் நான் என்ன சொல்றேன்னா ஷாட்டுக்கு இந்த பிட்ச் ஒர்க் அவுட் ஆகும். ஷாட் வில் பெர்ஃபார்ம். இந்த விக்கெட்ல ஷாட் ஒர்க் ஆகும் கரெக்ட்டே. பட் ஆனா அவர் பிளேயிங் லெவல்ல எடுப்பாங்களாங்கிறது டவுட் தானே. அவர் பாசிபிள் ரொம்ப ஹை சான்சஸ் ஆர் வெரி லோல. கரெக்ட். see என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா அதான் மேத்யூ ஷாட் வந்து இந்த மாதிரி விக்கெட் ஃபிளாட் விக்கெட்ஸ்ல யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. ஸ்பின் கண்டிஷன்ல அவர் இஸ் நாட் கிரேட் அகைன்ஸ்ட் ஸ்பின். அது ஒரு இது இருக்கு, ஃபேக்டர் பொறுத்தவரையும் இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த இத பொறுத்தவரையும் கார்த்திக் இன்கேஸ் டாஸ் ஜெயிச்சாங்கன்னா அவங்க சேசிங் தான் போவாங்க. அதுலதான் அவங்க வந்து நிறைய இம்பாக்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கிரவுண்ட்ல வந்துட்டு they'll go mostly chasing தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யாரு பேட்டிங் பண்ணுவா, யாரு நோ பிரெய்னர் they will go chasing தான். அந்த இத பொறுத்தவரையும் இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் வந்து ஈவன் கார்த்திக் சர்மா ஆஸ்பெக்ட்லயும் நான் சொல்றேன், கார்த்திக் சர்மாவுக்கும் இந்த பிட்ச்ல சான்சஸ் இருக்கு அடிக்கிறதுக்கு.
இல்ல ஏன்னா இப்போ it's a கார்த்திக் சர்மா win- high சான்ஸ் scoring. இருக்கு சொல்றேன் கரெக்ட். பட் இப்போ இன்கேஸ் டெவால் பிரேவிஸ் வருவாருன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டெவால் பிரேவிஸ் வந்தாங்கன்னா உன்னால சர்ஃப்ராஸ் கான கை வைக்க முடியாது, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ அப்ப கார்த்திக் சர்மா ஒரு ஸ்லாட் தான் நீ கை வச்சாகணும். டெவால் பிரேவிஸ் வராருன்னா யூ லாட் ரீப்ளேஸ் வித் கார்த்திக் சர்மா தான். சோ அப்படி இருக்கிறப்போ யூ கேனாட், அவருக்கு ஸ்லாட்டே இல்ல, அதுதான் நீங்க ப்ராப்ளமே. இப்போ கரெக்ட். கார்த்திக் சர்மா தான் நீங்க அதுதான் சொல்றேன்ல. அப்படி இருக்கும்போது ஐடியலா பார்த்தா நீ வந்து உன்னோட யங்ஸ்டர்ஸ் தான் கை வச்சாகணும். டெவால் பிரேவிஸ் ஷோர் ஷாட், கார்த்திக் சர்மா தான் நீ கை வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அகில் ஹுசைன் உள்ள வரும். நீ பிரசாந்த் கிரி பவுலிங் நீ ஸ்ட்ரெங்த் உனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லனா யூ ஷுட் பிரிங் அகில் ஹுசைன் இஸ் ஐடியல் கேண்டிடேட். இல்ல என்னோட பாயிண்டே ஆக்சுவலி அதான் இருந்தது. என்னன்னா பிரசாந்த் வீரை நீங்க பிளேயின்ல வந்து நேத்து எடுத்திருக்கீங்க. என்ன சொல்லி எடுத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா இல்லப்போ அந்த ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக நாங்க பார்த்தப்போ அதுக்கான ஒரு கமாடிட்டி பிளேயரா தான் நாங்க வந்து பிரசாந்த் வீரை பாக்குறோங்கிறப்போ யூ ஷுட் ஹவ் ஐடியலி கிவன் ஹிம் பவுலிங். அப்புறம் எதுக்கு நீங்க எடுத்துட்டு அது அவ்வளவு ஹை வேல்யூ பண்ணி அவ்வளவு பிரைஸ் எடுத்திருக்கீங்கன்னா அப்புறம் நம்பிக்கை இல்லைன்னா அப்புறத்துக்கு அவ்வளவு பர்சமனிக்கு போறீங்க நீங்க? அதுவே ரொம்ப கான்ட்ராடிக்டரியா இருக்கு எனக்கு. அதுதான் நீங்க அந்த ரோல் தான் பார்க்க போறீங்கன்னா ஜஸ்ட் லீவ் ஹிம் அண்ட் டேக் அகில் ஹுசைன். வெரி சிம்பிள். இந்த ப்ராப்ளம் வந்து நான் என்ன ஃபீல் பண்றேன்னா there is ஒரு ரெண்டு சைடு ஆஃப் இதுல இருக்கு. ருத்துராஜ் கெய்க்வாடுக்கும் ஸ்டீஃபன் ஃபிளமிங்க்கும் ஜெல் ஆகல ஆக்சுவலா பார்த்தா. ஏன்னா ஸ்டீஃபன் ஃபிளமிங் வந்து ஈவென்ட் வித் இந்த ஒரு ஆப்ஷன் ஸ்டீஃபன் ஃபிளமிங் வித் மகேந்திர சிங் தோனி காம்போ வாஸ் ரியலி இட். ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து இஸ் நாட் கான்ஃபிடென்ட் அபவுட் கிவிங் த அவரோட ஸ்பின் ஆபரேஷனே வந்து சரியா இல்ல ஆக்சுவலா பார்த்தா. இஸ் நாட் ட்ரஸ்டிங் த ஸ்பின்னர். அங்கதான் ஒரு இது இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது தே ஷுட் ஹவ் ஐடியலி கோன் சீட்ஸ். இதுக்கு மேல பேசி ஒரு யூஸும் இல்ல. யூ டோன்ட் ஹேவ் an option. அகைன் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் நிறைய ஆப்ஷன் இருந்த போதும் வந்து தே வெண்ட் அகைன்ஸ்ட் ஸ்பென்சர் ஜான்சன் who can succeed in power play. நீங்க அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுக்க போறது இல்ல. சேப்பாக்ல we will expect only high scoring venue தான். அப்படி இருக்கும்போது ஐ திங்க் they have to பேட்டிங்ல தான் அவங்க வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஆகணும். இல்ல நீ ருத்ராஜ் கெய்க்வாட் ஸ்பின் ஆபரேஷன் சரியில்லைங்கிற, பட் ஓவரால் அவர் பவுலிங் ஆபரேஷனே சரியில்லைங்கிறத நான் ஃபீல் பண்றேன்னா அவர் வந்து ஜென்ரலா என்ன சொல்றது அந்த எரரை என்ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் என்னன்னா ரொம்ப டிஃபென்சிவா போறாரு. எரர் வில் ஹேப்பன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல போற மாதிரி தான் தெரியுது. ரொம்ப அக்ரெசிவா போய் he will have to try and enforce the error. அப்பதான் விக்கெட் கிடைக்கும். You cannot expect it to happen on its own. கணேஷ், லெட் மீ டெல் யூ பி ஆனஸ்ட். அதாவது டிஃபென்சிவா போறதுல ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இட் இஸ் a poor tactical. அதாவது that is being called டிஃபென்சிவா இருக்கிறதுல பிரச்சனை கிடையாது. உன் டிஃபென்சிவ் ஃபீல்ட் செட்ல ப்ராப்ளம் கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் த ஃபீல்ட் செட். இட்ஸ் அபவுட் த ஆட்டிடியூட் அண்ட் த கான்ஃபிடன்ஸ், த ட்ரஸ்ட் யூ ஆர் ஹேவிங் வித் யுவர் பவுலர்ஸ். ரைட் மேட்சப்ஸ், ஒரு கேம் அவேர்னஸ், ஒரு கேப்டன்சிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரூட்னஸ் இருக்கணும். அது very lacking from ருத்ராஜ் கெய்க்வாட். I can see from the long times ல இருந்து நான் பாக்குறேன் ருத்ராஜ் கெய்க்வாட் is not a captaincy material. Otherwise he has to prove me wrong. நான் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கேன் இந்த இதுல. அது ஆமா, ஐ மீன் இட்ஸ் ரொம்ப அக்ரெசிவான ஸ்டேட்மெண்ட். பார்க்கலாம் அவங்க என்ன பண்றாங்கன்னு. ஆனா சீரியஸா ஸ்டீஃபன் ஃபிளமிங்க்கும் வந்துட்டு அவர் நிறைய அச்சீவ் பண்ணிருக்காரு, இந்த சிஎஸ்கேக்கு நிறைய அச்சீவ் பண்ணிருக்காரு. ஸோ ஆனா as டைம் கோஸ் ஆன் கிரிக்கெட்டும் இந்த எவால்வ் ஆகுது. அவன் நேற்று ஸ்ரேயஸ் ஐயர் சொன்னதும் வந்துட்டு எப்படி வந்துட்டு இதுதான் அவங்களோட ஃபார்மேட், இதுதான் திஸ் இஸ் ஆட்டிடியூட், அவங்க ஆட்டிடியூட் இப்படிதான் இருக்க போறதுன்னு இருக்கும்போது ஐ ஃபீல் வந்துட்டு இவங்களும் வந்துட்டு ஏதாவது ஒரு எவல்யூஷன் ஆகணும். ஸோ ஐ திங்க் வில் ஸ்ட்ரைட் கோ இன்டு prediction. ஒன் செகண்ட், ஜஸ்ட் ஆட் ஆன் தட். நீ சொன்னல சூப்பரா சொன்ன, தே ஹேவ் டு எவால்வ். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் அவங்க வந்து எவால்வ் பண்ணணும் தானே. ஃப்ரெஷ்னஸ் தான் ஸ்குவாட் யங்ஸ்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அட் த சேம் டைம் நீங்க அந்த இன்டென்ட் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். திருப்பி அகைன் கோயிங் பேக் டு த ஓல்ட் தியரி வந்து ஒரு சைடு வந்து ஆங்கர் பண்ணி நான் லெட் ஹிம் பிளே த ரன்ஸ், லைக் அவன் வந்து டேக் த மெயின் ரோல் அப்படிங்கிறது வெரி. ருத்துராஜ் கெய்க்வாடோட பேட்டிங் எஃபிஷியன்சி அவரால் பண்ண முடியாதா? he can switch the gears, he has the ability. அவராலையும் ரன் ஸ்கோர் பண்ண முடியும். பட் ஏன் இந்த மாதிரி he is in good form. அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்லயும் இல்ல, டொமஸ்டிக் டோர்னமெண்ட்லயும் நல்லா ஆடி இருக்காரு. வேற ஒயிட் பால்ல சான்சஸ் கிடைச்சதுலயும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அட்லீஸ்ட் நான் என்ன சொல்றேன், ருத்துராஜ் கெய்க்வாட் 200 ரன் ஸ்ட்ரைக் ரேட்ல எதிர்பார்க்கல. தட் இன்டென்ஷன்ஸ் பவர் பிளேயர் ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட்ல அவரால் எபிலிட்டி பண்ண முடியுமே. ஒன்ஸ் ஹி செட் ஹி கேன் ஸ்கோர் பிக் ரன்ஸ்னா அதுதான் எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. அப்ரோச்ல தான் ப்ராப்ளம் ஆச்சு. அவுட் ஆனது ரொம்ப மட்டமான பால். கிளியரா தெரியுது இல்ல அவருக்கு அரௌண்டா வந்து பிளேயர்ஸ் ஆட ட்ரை பண்றாங்கன்னு தெரியுது இல்ல. பிகாஸ் ஆயுஷ் மாத்ரேக்கு அப்புறம் அவங்களோட நம்பர் 4 வந்து டூபே வராரு, நம்பர் 5 வந்து சர்ஃப்ராஜ். அதுக்கப்புறம் இவருக்கு அரௌண்டா இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுற கேப்பபிலிட்டி இருக்கு. பட் ஆனா இட்ஸ் நாட் வர்க்கிங் ஃபார் them at some point. I feel that lack of trust தான் கோகுல். என்னை பொறுத்தவரையும் என்னன்னா he is not trusting the player. அதனால தான் வந்து அவர் ஆங்கர் பண்ணுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட். நான் போயிட்டேன்னா எல்லாம் டக்குன்னு அவுட் ஆயிரும். the problem with என்னன்னா அந்த 127 on that is a different wicket condition. அந்த ஒரு காரணத்தினாலே விக்கெட் சீக்கிரம் போயிடுச்சுன்னா நம்ம திருப்பி ரன் ஸ்கோர் பண்ண முடியாது. நம்ம ஸ்டே பண்ணலாம்ங்கிறது that he will become the villain in the T20 இதுல எவல்விங் இதுல. That's right. அந்த ஒரு பிளேயர் டெவால் பிரேவிஸ் வந்துட்டு இன்கேஸ் அந்த நம்பர் 5 கார்த்திக் சர்மா பதிலா ஒரு அந்த பொசிஷனுக்கு வந்தாருன்னா அந்த ரித்துராஜை தவிர மத்த எல்லா பிளேயர்ஸும் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுற பிளேயர்ஸ் அண்ட் ரித்துராஜ் ஆல்சோ 150 ஆனா ஐ ஃபீல் அவங்க ஒரு ஸ்பார்க் அவங்க இக்னைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ வில் ஐ திங்க் ஜம்ப் ஸ்ட்ரெயிட் இன்டு தி பிரெடிக்ஷன்ஸ். சோ இப்போ இருக்கிற கரண்ட் பிரெடிக்ஷன் ஸ்டாண்டிங்ஸ் வந்துட்டு இப்போ கோகுல் வந்து 5, பாலகிருஷ்ணன் வந்து 5, கணேஷ் வந்து 3. ஸோ
ஸோ இதுதான் கரண்ட் ப்ரெடிக்ஷன் ஸ்டாண்டிங்ஸ். இன்னும் இந்த வீக்கெண்ட் வந்துட்டு ஒரு 4 கேம்ஸ் இருக்கு. இப்போ மும்பை, அதுக்கப்புறம் டோட்டலா 4 கேம்ஸ் இருக்கு இந்த வீக்கெண்ட். ஸோ இன்னும் இது சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ வர கேம்ஸ்க்கு ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். ஸோ குஜராத் அண்ட் ராஜஸ்தான் அகமதாபாத்ல நடக்க போறது. அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். ஸோ கணேஷ், நீ என்ன சொல்றியா? குஜராத் அண்ட் ராஜஸ்தான் இன் அகமதாபாத் யார் ஜெயிப்பாங்க? குஜராத் ராஜஸ்தான் லிட்டில் டிஃபிகல்ட் டு சூஸ், பட் ஐ கோ வித் RR. பார்க்கலாம் யார் வின் பண்றாங்கன்னு. அது அகமதாபாத் ஜிடியோட ஹோமா இருந்தாலும் ராஜஸ்தான் வின் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே, அது பெரிய அப்செட்டா இருக்கும். பாலகிருஷ்ணன், நீ சொல்லு என்ன குஜராத் வெர்சஸ் ராஜஸ்தான்? ஐ வில் கோ வித் குஜராத் டைட்டன்ஸ் பிகாஸ் நான் வந்து அவங்களோட செமிஃபைனல் ப்ரெடிக்ஷன், பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். பிளஸ் தே ஹேவ் a very good quality bowling குஜராத்தை பொறுத்தவரையும். ஸோ ஐ பேக் தம். அது ஐ திங்க் சுப்மன் கில்ல நீ வந்து சைலண்டா சப்போர்ட் பண்றேன்னு ஸ்டார்டிங் அந்த இன்னொரு வீடியோலயே தெரியுது. அவரோட இல்ல எனக்கு அதாவது ஐ ஃபீல் தட் அவருக்கு அந்த ஒரு இந்த ஆக்ரோஷத்துல கொண்டு வருவாரான்னு நான் பாக்குறேன். ஒரு பஞ்சாப் பர்சன் வருவாரான்னு. ஏன்னா யுவராஜ் சிங் அந்த மாதிரி பண்ணாரு. பட் இஸ் a different கேரக்டர். அதை பத்தி நான் இது பண்ணல. பட் ஜஸ்ட் திங்கிங் அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல ஈகோ ஹர்ட் பண்ணுச்சுன்னா கொண்டு வருவாராங்கிறது தான். அதான் we'll see if not a great fan of Gill. Again I will tell you I'm not a great fan of Gill. we'll see if he shows some balls. அது பார்க்கலாம். பட் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட ராஜஸ்தான் தான் நான் இது பண்றேன். பிகாஸ் நான் வந்து அவங்கள பிளே ஆஃப்க்கு நான் இது பண்ணிருக்கேன். ஐ ஃபீல் தே ஹேவ் வெல் ரவுண்டட் அட்டாக் அண்ட் அந்த ஒரு அட்டாக் குஜராத்ல 200 220 அகமதாபாத்ல அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு தே ஹேவ் தட் கேப்பபிலிட்டி. ஸோ ஐம் கோயிங் ஃபார் ராஜஸ்தான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம we have SRH வெர்சஸ் LSG இந்த ராஜீவ் காந்தி கிரிக்கெட் ஸ்டேடியம்ல நடக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கேமுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் கொடுத்தலாம். நீ பாலகிருஷ்ணன், நீ என்ன சொல்லி இப்போ SRH வெர்சஸ் LSG? Again I will go with SRH. ஏன் சிவாங் குமார் கொண்டு வந்திருக்காரு. பிளஸ் அண்ட் பேட்டிங் சூப்பரா இருக்கு அவங்க. ஸோ ஐ பேக் தம் SRH. கணேஷ்? இல்ல நானும் SRH தான் பாப்போம். SRH தான் வின் பண்ணுவாங்க ஃபீல் ஆகுது. என்னன்னா ஐ திங்க் அந்த அவர் LSGயோட ஓனர் அகைன் அந்த கான்ட்ரவர்சி வந்துகிட்டே இருக்கு. அது நல்லா இல்ல பாக்க. பர்சனல் ஃபேவரட். I'm also going with SRH. So full house SRH இந்த வாட்டி இந்த கேமுக்கு. So finally Southern Derby, RCB versus CSK. நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிடுங்க. நான் மோஸ்ட்லி இதுக்கு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு தெரியும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் அதேதான் ஸ்பெஷல் என்னனாலும் மஞ்ச சொக்கா நான் சப்போர்ட் பண்ணியே ஆவேன். ஹோப்பிங் them they'll come back stronger. CSK தான். பாலா, நீ தான் டை பிரேக்கர். இல்ல ஆக்சுவலா பார்த்தா ஆன் பேப்பர் எவ்ரிதிங் கரண்ட் ஃபார்ம் எவ்ரிதிங் வந்து RCB இஸ் ரியலி ஸ்ட்ராங். ஈவன் லைக் 60-40 அந்த மாதிரியான ஒரு இதுல இருக்கு RCB vs CSK. பட் மை கட் ஃபீல் சேஸ் CSK. ஓகே, ஐ சம்ஹவ் ஃபீல் இல்ல நான் எனக்கு என்னமோ தெரியல சின்னசாமியில இந்த வாட்டி அவங்க ஜெயிக்க சான்சஸ் இருக்கு பேஸ்ட் ஆன் their பேட்டிங் எபிலிட்டிஸ் அண்ட் மேட் ஹென்றி சம் இன்ஸ்பிரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ். இல்ல எய்தர் மேட் ஹென்றி ஆர் அவங்களோட பவர் பிளே பவுலர் யாராச்சும் ஒரு ஏர்லி பிரேக் த்ரோஸ் கொடுத்தான சான்சஸ் இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் நீ சொல்றது, நேத்து இது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட மைக்கேல் கிளார்க்லாம் வந்து சஞ்சு சாம்சன் ஆஹா ஓஹோன்னு பேசிட்டு இன்னைக்கு பாருங்க அவர் 100 அடிக்கிறா பாருங்க 100 அடிப்பாரு பாருங்க ஆஹா ஓஹோன்னாங்க. கடைசியில பொட்டுன்னு போயிருச்சு தம்பி அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு. அந்த மாதிரி இல்லாம நிஜமா அடுத்த மேட்ச்ல சூப்பரா ஆனா நல்லா இருக்கும். பாப்போம். அதுதான் இல்ல ஒன் மோர் திங் நான் சொல்றேன். RCB பவுலிங்கும் இட் வில் ஆல்சோ கெட் லீக். அவங்களும் அடி வாங்குவாங்க. நீங்க எசல்வுட் வந்து நல்லா 1 hour ட்ரைனிங் பண்ணிருக்காங்க நியூஸ் பாக்குறேன். ஐ எம் நாட் ஷூர் வெதர் he will play immediately. I think they will bring கவுகாத்தி கேம்ல தான் கொண்டு வர சான்சஸ் இருக்கு எனக்கு. சோ நாட் ஷூர் அபவுட் எசல்வுட் இருந்துச்சுன்னா நான் ஐ வில் வென்ட் டு RCB தான். பட் எசல்வுட் இல்லாதனால ஐ எம் ஸ்டில் ஃபீலிங் வந்து they can expose RCB bowling expose ஆகும் நான் ஃபீல் பண்றேன். நம்ம will also go அது இம்பாக்ட் பிளேயர்ஸ் யார் இருக்க போறாங்க, who's going to make the difference, அது வந்து ஒரு prediction வேணா நம்ம சொல்லிடலாம். அதோட எண்ட் பண்ணிடலாம். பட் ஆனா RCB வந்து ஒரு பிளேயர் எல்லாம் இனிமே நம்பி எல்லாம் இல்ல. ஹோல் டீம் ஓவரால் டீம் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ அது பார்க்கலாம். பட் வில் கோ டு திஸ். இந்த யாரு வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறாங்கன்னு வந்துட்டு நம்ம இந்த RCB vs CSK கேமுக்கு மட்டும் நம்ம சொல்லிடலாம். ஸோ நான் சொல்றதுக்கு முன்னாடி கணேஷ் நீ வேணா சொல்லு, யாரு வந்து RCB vs CSK, 1 player for RCB 1 player for CSK யார் பண்ணுவாங்கன்னு சொல்லு. ஓகே, இப்போ CSK ஐ பிலீவ் டிவால் பிரேவிஸ் இஸ் இன். அவர் கண்டிப்பா பண்ணுவாரு. இல்லனா ஐ ஸ்டில் பேக் சஞ்சு சாம்சன். அவர் நல்லா பண்ணுவாருன்னு கட் ஃபீல் தோணுது. பார்ப்போம். RCBக்கு கண்டிப்பா த குட் ஓல்ட் OG விராட் கோலி அவர் தான். இல்ல அண்ட் தேவ்தத் படிக்கல். டூ ரெண்டா சொல்லணும்னா DDP அண்ட் விராட் கோலி நான் சொல்லுவேன். பாலகிருஷ்ணன் நீ சொல்லு, உன்னோட ப்ரெடிக்ஷன் என்ன? ஃபார் CSK நான் வந்து ஐ வில் கோ வித் சிவம் துபே. ஃபார் RCB ஐ அம் கோயிங் வித் டிம் டேவிட். ஓகே, நான் வந்து CSKக்கு வந்து சஞ்சு சாம்சன் சொல்றேன். அண்ட் ஃபார் RCB வந்துட்டு ஐ ஃபீல் கிருணால் பாண்டியா வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறாரு. ஸோ உங்களோட வியூவர்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நீங்க வந்துட்டு RCB vs CSK கேம் வந்து யார் ஜெயிக்க போறாங்க அண்ட் ஹூஸ் கோயிங் டு பி தி இம்பாக்ட் பிளேயர் அது சொல்லுங்க. அண்ட் மிச்ச வீக்கெண்ட் வர கேம்ஸ், அதாவது குஜராத் ராஜஸ்தான் SRH LSG அந்த கேம்ஸ்க்கெல்லாம் கூட யாரு உங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட்.